நம்முடைய தமிழ்நாட்டை போல சினிமா மோகத்தை உலகத்தில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. சினிமா நடிகர்களுடைய கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்கிறான், பீர் அபிஷேகம் செய்கிறான். சினிமா நடிகைக்கு கோவில் கட்டின புண்ணிய பூமி இந்த தமிழ்நாடு. சினிமாவில் நம்முடைய கதாநாயகன் ஒரு வயதான கிழவனை கட்டிப்பிடிச்சிட்டா போது உடனே உலகம் முழுவதும் வறுமை ஒளிந்துவிட்ட திருப்தி அடைகிறார். ஹாலிவுட்ல துப்பாக்கியில சுடுவான், நம்மாடு சுண்டு விரலையே சுடுறா. இப்படிப்பட்ட அறியாமையிலேயே தமிழ்நாட்டிலே லட்சக்கணக்கான இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சினிமா நடிகரை பின்பற்றி போறதுனாலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு சொகுசு கார்ல போறான். ஆனா நம்ம ஓட்டாண்டியா உட்கார்ந்து அவளை பின்பற்றி சினிமா நடிகளை பின்பற்றாதீங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்தம் அடைந்து நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். உங்களை உண்டாக்கினவரை, உங்களுக்காக ரத்தம் சிந்தினவரை பின்பற்றுங்கள். சினிமா நடிகளை பின்பற்றாதீங்க.